ஒரு மனிதன் எப்படிப்பட்ட நிலையில் உள்ளான், எப்படிப்பட்ட குணத்தில் உள்ளான் என்பதை அவனையும் அவனை படைத்த இறைவனையும் தவிர்த்து வேறு யாராலும் அறிந்துவிட முடியாது. அதனால்தான் தன்னை பற்றி அறிந்தவன் இறைவனை அறிந்தவன் ஆவான் என்று நபிமொழி கூறுகிறது. இன்று பெரும்பாலானோர் எனக்கு அந்த மனிதனை பற்றி தெரியும், இந்த மனிதனை பற்றி தெரியும், அவன் அப்படி இவன் இப்படி என்று புறம் பேசுகின்றனர். குறிப்பாக சொல்வமையானால் அவர்களும் ஏமாந்து பிறரையும் ஏமாத்துகிறார்கள். ஒருவனுடைய குணம் பற்றிய யாராலும் மதிப்பிட முடியாது. ஏன், ஒரு மனிதன் தன்னிலை எண்ணிலை என்றும் கூட அறிய முடியாது. அப்படி அறியும் தன்மை இருந்தால் அவன் ஞானியின் நிலையை அடைந்து விட்டான் என்று அர்த்தம். அப்படி பல கோடி மக்களில் எத்தனை பேர் தன்னிலை அறிந்தவர்? எத்தனை பேர் உங்களில் பலரால் அறியப்படும் ஞானி? விரல் விட்டு எண்ணக்கூடிய கணிசமான நபர்களே ஞானியாக இருக்கிறார்கள். பலர் தன்னிலையை அறியாத அறிவற்றவர்களாக இருக்கிறார்கள். இப்படி தன்னிலை அறியாதவர்கள் தான் பிறர் குறையை தேடுவார்கள். ஆனால் தன்னிலை அறிந்தவர் ஞானி பிறர் குறையை தேட மாட்டார். எனவே பிறர் நிலையை பற்றி ஆராய்வதை நிறுத்திவிட்டு தன்னிலை அறிந்து இறைவனை அடையும் பாதையை தேடி இறைவனை அடைந்து கொள்.